யாரையும் அவமானப்படுத்தணுங்கிற நோக்கமே எங்களுக்கு இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த கல்யாணமே வேண்டான்னு முடிவே பண்ணிட்டோங்க. ஏங்க நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க. எங்க மாமா ரொம்ப நல்லவர், தங்கமானவர். அவருக்கு என்ன குறைன்னு இப்ப நீங்க கல்யாணத்தை பண்ண சொல்றீங்க? சரிங்க, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன காரணம்ன்றத சொல்லுங்க. ஏங்க என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணாத முயற்சி பண்ணுவோம்ல. சரி பண்ணவே முடியாத காரணமா இருந்தா என்னங்க சொல்றது? பாரு சுமார், சரி பண்ண முடியாத விஷயமா? இங்க பாருங்க, எங்க பொண்ணுக்கு இது முதல் கல்யாணம். ஏங்க பையனுக்கு இதான் முதல் கல்யாணங்க. இந்த பாருங்க, ரொம்ப எல்லாம் பேச வேண்டாம், விடுங்க. கோமதி என்ன பேசுறாங்க இவங்க? எங்க பொண்ணு நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தாங்க நாங்க நினைக்கிறோம். ஏங்க என் கொழுந்தனார கல்யாணம் பண்ணா உங்க பொண்ணு நல்லா இருக்க மாட்டான்னு யாராவது சொன்னாங்களா? மேல மேல பேச வேண்டாங்க. இந்த கல்யாணம் நடக்காதுன்னா நடக்காது. இத பாருங்க, எடுத்தோ கவுத்தோன்னு முடிவு பண்ணாதீங்க. இது அவங்க 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை. ஐயா என்னங்க ஐயா, மேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்றுச்சுன்னா பிரச்சனை எங்க பையனுக்கு மட்டும் இல்லையா, உங்க பொண்ணுக்கும் தான். தயவு செய்து அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. மாமா விடுங்க மாமா. எதுக்கு மாமா இவங்க எல்லாம் கெஞ்சிக்கிட்டு? தம்பி அவசரப்படாம பொறுமையா பேசுங்க. கதர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? யாரும் இங்க கெஞ்சலாம் வேணாம். மேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டு எங்களை அவமானப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு நீங்க நடந்துக்கிறதெல்லாம். நாங்க நினைச்சா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக முடியும், தெரியும்ல? நீங்க எங்க வேணும்னாலும் போங்க, எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு எங்க பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். ஓ, கொஞ்சம் பொறுமையா பேசுறீங்களா? ஏங்க எதுவா இருந்தா கொஞ்சம் மனசு திறந்து பேசுறீங்களா? 2 குடும்பம் சேர்ந்து பேசி தானே அந்த கல்யாணம் ஏற்பாடே பண்ணணும். இப்ப பிரச்சனைன்னு சொல்றீங்களே, அதே மாதிரி 2 குடும்பம் உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணுவோமே. இதுக்கு கல்யாணத்தை நிறுத்துறது என்ன நாயா? வாங்க பேசுவோம். நாங்க முடிவு பண்ணிட்டோம், இனிமே எங்க முடிவை மாத்திரதா இல்லைங்க. இந்த கல்யாணம் நின்னதுதாங்க. நம்ம சொந்தக்காரங்களாம் கிளம்ப சொல்லுமா பாப்பா.